மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம். உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து ஆண்டுதோறும் மார்ச் 20 உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. சிட்டுக்குருவி எண்ணிக்கை அண்மை காலமாக குறைஞ்சி வர காரணமாகவும் நாள்தோறும் நமது வாழ்வுக்காக அவை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து கூறி அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு எடுத்த விதமாக 2010 உலகம் சிட்டுக்குருவி நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக சிட்டுக்குருவி நாள் தேவையை உணர்ந்து ஐக்கிய நாடுகள் அவை 2010ஆம் ஆண்டு மார்ச் 20ஆம் உலக சிட்டுக்குருவிகள் தினம் என அறிவிக்கிறாங்க. நமது டெல்லி அரசு வந்து 2012ஆம் ஆண்டு முதல் சிட்டுக்குருவிகளில் மாநில பறவையாக அங்கீகாரம் அளிக்கிறாங்க. இது பெரிய என்னன்னா, ஒரு சிட்டுக்குருவி விளையாட்டுத்தனமாக கொன்ற சலீம் அலி என்ற ஒரு சிறுவன் தான் பின்னால் தன் வாழ்க்கையவே பறவைக்காக அர்ப்பணித்து இந்தியாவின் பறவை மனிதர்கள் பெயர் பெற்றவர். அதே மாதிரி சிட்டுக்குருவி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க பறவை இனத்தை சேர்ந்தது. தமிழகத்தில் வீட்டுக்குருவிகள், அடைகளாங்குருவிகள், ஊர்க்குருவிகள் என பல பெயர்கள் அழைக்கிறாங்க. அதே போல் சங்க இலக்கியங்களில் மனைவுரை குருவி, உள்ளூர் குருவி எனவும் பெயர் இருக்குது. இது கிராமத்துலையும் சரி நகரத்துலையும் சரி மக்களோடு சேர்ந்து வாழும், காடுகளை தன்னிச்சையாக வாழ்கிறது அல்லது. இது உருவத்தில் சின்னதாகவும் சாம்பல் பழுப்பு நிறத்துலையும் இருக்கும். இதோட என்னன்னா கால்களும் சிறுகளும் சின்ன அழகாக இருக்கும். இதோட நீளம் 8 முதல் 24 சென்டிமீட்டர் இருக்கும். இதோட வெயிட் 27 முதல் 39 கிராம் வரைக்கும் இருக்கும். இதோட நிறம் சாம்பல், மங்கள வெள்ளை என பல நிறங்களில் காணப்படும். ஆண் பறவை பெண் பறவை நிறம் வேறுபட்டு காணப்படும். அதே போல் ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா பல கண்டங்களில் சிட்டுக்குருவி இருக்குது. இதோட வாழ்நாள் காலம் 13 ஆண்டு மட்டும்தான். இது சிட்டுக்குருவியை விரும்பி உண்ணக்கூடிய உணவு எதுன்னு பார்த்தா கம்பு, வேல்வரகு, திணை, சாம்பை அதிகமாக சாப்பிடணும். இப்போ பயன்பாடு மக்கள்கிட்ட குறைஞ்சனால சாப்பிட்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி குறிப்பாக மனிதரை சுற்றியுள்ள பொதுவான உயிரியல் பல்வகமை, அதாவது அதோட முக்கியத்துவத்தை எடுத்துக்கூற நாள் தான். அதே போல் மனிதனோட பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு மாறுதல் உண்டாகி நவீன தகவல் தொழில்நுட்ப புரட்சி இயற்கைக்கு மாறாக ஏற்படுத்தால சுற்றுச்சூழல் நடவடிக்கை போன்ற காரணங்களால சிட்டுக்குருவி இனம் இப்போ அழிவு பாதையாக தள்ளப்பட்டிருக்கு. அதே போல் பல்லுயிர் பெருக்கத்தில் ஒவ்வொரு உயிரினமும் மிகவும் அவசியம்தான். குறைந்த எண்ணிக்கையுடைய சிட்டுக்குருவியை காக்கும் பொறுப்பு நம்ம ஒவ்வொரு கடமை என்று இந்த இடத்துல குறிக்கிறேன்.